வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இந்திய கப்பல் போக்குவரத்து துறையிலேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 70,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இவங்க என்ன விதமான போஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/9/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தவரையும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கேற்ற ஈக்குவலண்ட் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதுவுமே நீங்கள் படிக்கல அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஷிப்பிங் ஆர் லாஜிஸ்டிக் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேட் ஆர் ஃபினான்ஸ், இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 55% எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட ஆர்டிகல்ஷிப் அண்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் ஐசிஏஏல வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா குவாலிஃபைடு காஸ்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ படிச்சிருக்கணும். அது கூடயுமே நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் அண்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் ஐசிஎம்ஏல வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் மொத்தம் 11 விதமான ஸ்கீம் வந்து இவங்க ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் பிடிஎஃப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் படிங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் வந்து உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நீங்களே வந்து படித்தாலே உங்களுக்கே வந்து புரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் பிபிஏ ஆர் பிஎம்எஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாஸ் கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் பிபிஏ ஆர் பிஎம்எஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லாஸ்ட் டீம் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி சிஎஸ் குவாலிஃபிகேஷன் இஸ் டிசைரபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி செக்ரட்டரியாக இருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025 உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 பேட்ச் முடிச்சிருக்கு இல்லைங்களா, நீங்களுமே இந்த வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பே ஸ்கேலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருந்தால் உங்களுக்கு வந்து பேசிக் பேவாக 50,000 ரூபா பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு பர் மந்த்துக்கு 30,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பே தான். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 70,000 ரூபா வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 55 வேக்கன்சிஸ், எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20 வேக்கன்சிஸ், அது வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/8/2025 படி நீங்கள் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 1/8/2025 படி நீங்கள் வந்து மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ சம்பளம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ சம்பளத்துக்கு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது கூட டிஏ, ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ், அதுக்கப்புறம் பிஆர்பி அண்ட் சூப்பர் அனுவேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு மும்பையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மும்பையில் இல்லைனா வேறு ஏதாவது ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கும். அதேமாதிரி நாங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம். ஸோ அதுக்கு ஒர்க் பண்ண நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பிரான்ச் ஆஃபீஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம். அதுக்கு நீங்கள் வந்து ரெடினா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான வெரிஃபிகேஷனுமே இருக்குங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கேரக்டர், உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவுமே வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரொபோஷன் கம் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியட் இருக்குங்க. நீங்கள் வந்து அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டா உங்களை வந்து நான் ஆஃபீஸர் கேடரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை ஃபீஸை பொறுத்தவரையும் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் மும்பை, தானி அண்ட் நவி மும்பை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 சென்டர் வந்து ப்ரியாரிட்டி கேட்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு 3 சென்டர் வந்து ப்ரியாரிட்டி வைஸாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பொறுத்தவரையும் மொத்தம் 120 கொஸ்டின் 100 மார்க்குங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போர்ஷன்ன்றதை டீட்டெயிலாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், கடைசியாக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா அதே தான் 120 கொஸ்டின் 100 மார்க், 2 மணி நேரம் உங்களுக்கான டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் shipindia.com போனீங்கன்னா கேரியருக்குள்ளார போனீங்கன்னா ஷோருக்குள்ளார போனீங்கன்னா கரண்ட் ரெக்யூர்மெண்ட், அடுத்தது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு, அப்ளை பண்ணுறதுல எதாவது டவுட்டு, ஏதாவது டெக்னிக்கல் எரர் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் டீமை வந்து நீங்கள் கால் பண்ணலாம். அவங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா support@onlineapply.ind.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.